தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அன்பு கோடி நமஸ்காரங்கள். வருகிற 21/8/2026 வரலட்சுமி விரதம். வரலட்சுமினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகம் அந்த வரலட்சுமி விரதத்துல உண்டு. ஏன் அப்படின்னா, தெய்வங்களிலே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அம்பாள் தெய்வம் மகாலட்சுமி. அஷ்டலட்சுமி சேர்ந்தது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியா இருக்கப்பட்டவள் அம்பாளுக்கு வருஷத்துல 2 நாள் பூஜை உண்டு. ஒண்ணு வரலட்சுமி விரதம், இரண்டாவது தீபாவளி அன்னைக்கு அம்பாளுக்கு குபேரனோட மகாலட்சுமி பூஜை நடக்கும். இது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்துல அம்பாள் நமக்கு நிறைய அள்ளி கொடுக்க போறா இந்த ஆண்டு. என்ன அப்படின்னா, ஆவணி மாதமே இந்த ஆண்டு வந்திருக்கு. இப்ப எல்லாரும் ஏற்கனவே பூஜை எடுத்துட்டவாள்லாம் கலசங்கள்லாம் வைத்து அம்பாளை ஆத்துக்கு அழைச்சி வந்து முதல் நாளே அழைச்சி வந்து அம்பாளுக்கு நிறைய விசேஷமான பக்ஷணங்கள்லாம் நைவேத்தியெல்லாம் பண்ணி அம்பாளுடைய பூஜைகள்லாம் செய்து ரக்ஷாபந்தன காப்பு கட்டிக்கிறோம் இல்லையா? கயிறு கட்டிப்பா, வரலட்சுமி விரத கயிறு. இந்த வரலட்சுமி விரதத்துக்கும் அம்பாள் என்னென்ன அனுகிரகம் பண்ண போறாள், எப்படிலாம் அனுகிரகம் பண்ணுவாள் அப்படின்னு இந்த ஆண்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சாமி, எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, எனக்கு வரலட்சுமி விரதம் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் எப்படி பூஜையை ஆரம்பிக்கிறது? இந்த ஆண்டு ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். புதியதா ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் இந்த ஆண்டு ஆரம்பிக்கணும். சாமி, எப்படி பூஜை பண்றது? கலசம் வச்சு சுவாமியோடைய முகம் வச்சு, அம்பாளுடைய வரலட்சுமியோடைய முகம் வச்சு அம்பாலை 108, எனக்கு பூஜையெல்லாம் பண்ண தெரியாது சாமின்னு கவலைப்படாதீங்க. தமிழ்ல மகாலட்சுமியுடைய 108 போற்றி இருக்கு. அதை வச்சு அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு விசேஷமான நிவேத்தியங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணலாம். வேத சாஸ்திரத்துடன் பண்றவர்கள் ஐயரை வச்சு, வேத பிராமணர்கள்லாம் வச்சு அழகா விசேஷமா பூஜை பண்ணி இந்த வரலட்சுமி விரதத்துலதான் வலது கையில காப்பு கட்டிக்கிறது. மற்றதெல்லாம் பொம்நாட்டுக்கு எல்லாமே இடது கை தான். ஏன் இந்த வலது கை அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல போறோம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அம்பாள் 16 செல்வங்களை கொடுக்கக்கூடிய 2 தினங்கள்ல முதல் தினம் வரலட்சுமி விரதம். என்ன தருவா அம்பாள் இந்த பூஜை பண்ணா? வருஷா வருஷம் இடைவிடாது வம்சாவளி பூஜைன்னு பேர் இருக்கு. சில பேர் சொல்லுவா, எங்க ஆத்துல வரலட்சுமி விரதம் கிடையாது, எங்க ஆத்துல பரம்பரையிலே கிடையாது அப்படின்றுவா. சில பேர் என்ன பண்றா அப்படின்னா, வம்சாவளியா பூஜை பண்ணிட்டே இருப்பான். அவாத்துக்கு வர மாட்டு பொண்ணும் எல்லாரும் அந்த வரலட்சுமி முகம் வாங்கி குடம்லாம் வாங்கி கொடுத்து அந்த வரலட்சுமி பூஜையில சம்பந்தி பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தான்னா மாப்பிள்ளையாத்துல சம்பந்திகள்லாம் கூப்பிட்டு நல்ல விசேஷமா பூஜை பண்ணுவாள். அந்த ஆண்டு அந்த குழந்தை முதல்ல அந்த வம்சத்துக்காக பூஜை எடுத்துக்கொள்கிறார். என்ன இந்த அம்பாள் மகா பலனை தரப்போறா அப்படின்னா, சகல செல்வங்களூ தரு ஹிமயகிரிராயதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கு அன்பருக்கு மனம் இறங்கி அம்மா அம்மானி மனம் இறங்கி தனம் தானியம் அறிவு புகழ் கல்வி சந்தானம் வாழ்நாள் வெற்றி 16 செல்வங்களு தருள்வாய் திரிசூலினி பரிபாலனி மங்கள விலாசினி எல் திருக்கடையூர் அபிராமி உமையே. அபிராமப்பட்டர் அம்பாள்கிட்ட நமக்காக பாடின அந்த அந்தாதி என்ன சொல்றார்? 16 செல்வங்களும் அம்பாள் கொடுக்கணும். எப்படின்னார்? உன்னைய மறக்காம பூஜை பண்றாடா வாழ்த்த கொடு, அன்பருக்கு மனம் இறங்கினர். இந்த 2 தெய்வங்கள்ல ரொம்ப வேகமா மனம் இறங்கிறது யார் தெரியுமோ? அம்பாள் ஒண்ணும், முருகப்பெருமான் ஒண்ணும். முருகப்பெருமான கூப்பிட்டு ஓடி வந்துருவான். அதே போல இந்த அம்பாள் என்னென்ன தருவா அப்படின்னு கேட்டார். இந்த பூஜையில வரலட்சுமி விரத பூஜை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், ஆத்துக்கார் தான் சரடு கட்டுவார்.
முதல்ல ஆரோக்கியம். ஏன் வலது கையில? நாடி வேலை செய்யும். சர்வரோக நிவாரணம் வரலட்சுமி விரதத்துல. முதல்ல ஆரோக்கியத்தை தராளம் அம்பாள். எடுத்த உடனே உனக்கு செல்வங்கள்லாம் தரல. அம்பாள் வரலட்சுமி தாயார், மகாலட்சுமி தேவி, வரம் தரக்கூடிய மகாலட்சுமி. அதான் வரலட்சுமி. அந்த வரத்தை தருகிறாள். முதல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருகிறாள். நம்ம பார்த்துல யாருக்கும் எந்த வியாதி வரக்கூடாது. அடுத்ததாக மாங்கல்ய பாக்கியம். நான் ஏற்கனவே நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கேன். சரடுங்கிறது ராகு, மாங்கல்யங்கிறது சுக்கிரன். இந்த ராகு சுக்கிரன்லாம் நல்லா இருந்தானா அவனுக்கு அமோகமான கல்யாணம் நடக்கும். அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எதிர்பாராத விடமாக கைகூடும். ஒரு ஜாதகத்துல இந்த ராகு சுக்கிரன் அடிபடாம இருந்தான்னா அமக்கலமா கல்யாணம் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த ராகு, அந்த சுக்கிரன் ரெண்டு பேருமே அம்பாளை துதிக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த தாலிக்கு அவ்வளோ விசேஷம். அந்த மாங்கல்ய தேவி யார் தெரியுமா? கல்யாணத்துல வேத விற்பனர்கள் மாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணுவா. அவ மந்திரம் சொல்லி அந்த பையனை விட்டு அந்த மாங்கல்யத்துக்கு பூஜை பண்ண சொல்றா. அவ யார் அப்படின்னா மாங்கல்ய தேவி. மாங்கல்ய தேவி யாரு? வரலட்சுமி அம்பாள். என்னென்ன கொடுக்குறா? முதல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? முதல் விஷயம் மாங்கல்யம். அதை தரேங்கிற அம்பாள். அதனால்தான் பொம்மநாட்டி பூஜை பண்ற பெரிய பூஜை வரலட்சுமி விரதம். இருக்கிறதுலயே மிக மிக முக்கியமானது. சுவாமி எங்க ஆத்துல இத்தனை நாளா நாங்கெல்லாம் பூஜை பண்ணல, என்ன பண்றது? அம்பாள் வரலட்சுமி போட்டோ வாங்கியானு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுங்க. மாங்கல்யம் அருமையா கொடுப்பா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னை கேட்டா, இப்ப கலியுகத்துல எல்லாம் மாறி போயிடுது. ஏன் சுவாமிகிட்ட எப்படி பூஜை பண்ண? எங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் பண்ணலன்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க வரலட்சுமி அம்பாளை போட்டோ வாங்கி நீங்க பூஜை ஆரம்பிச்சு பண்ணுங்க. வேத சாஸ்திரங்கள்ல எந்த ஒரு பூஜையும் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பண்ணி பாருங்க, ஜோரா கல்யாணம் நடக்கும். ஆத்துல கெட்டி மேல கொட்டுவா அம்பாள் வந்து. அடுத்ததாக வேற என்ன தரப்போறா அம்பாள்? முதல் முக்கியமான விஷயம் 3 தான் அம்பாள்கிட்ட இருந்து வரும். ஆரோக்கியம், அடுத்ததாக தாலிபாக்கியம், தாலியை நல்லபடியா காப்பாற்றுவாள். 3வது கடைசியா புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். வம்ச அபிவிருத்திக்கு தான் இந்த வரலட்சுமி விரதம். புதுசா மாட்டு பொண்ணு ஆத்துள்ள வரா, பூஜை இருக்க, உங்க ஆத்துல வரலட்சுமி விரதம் உண்டா? உண்டுங்கிறா. என்ன சொல்றா? அந்த வருஷம் ஆவணி மாசம் வந்தோட பூஜை ஆரம்பிக்கிறா. என்னதுக்கு? பாக்கியம். என்ன பாக்கியம்? ஆத்துக்கு வம்ச அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி. இனிமே எல்லாரும் குழந்தை பிறக்கணும்னா முதல்ல குழந்தைக்கு என்ன தெரியுமா பிரார்த்தனை பண்ணணும்? அம்பாள்கிட்ட பொண்ணு வேணும் கேளுங்கோ. பொண்ணு வந்தாதான் அம்பாளுக்கு இந்த சங்கீதம். பாக்யாத லட்சுமி பாரம்மா நமோ மாசோ பாக்யாத லட்சுமி பாரம்மா. என்னன்னு கேட்கிறீங்களா? வேத சாஸ்திரங்கள் சீதாதேவியை அங்கே கண்டவுடன் அம்பாள், ஜனக மகாராஜா எப்படி இருந்தார் தெரியுமா? அவருக்கு எதிரிகளே கிடையாது. அந்த அளவுக்கு அம்பாள் பிறந்துட்டுவா நம்ம பாத்துல. நீங்க வேணா பாருங்க, இப்பதான் எல்லாரும் பையன் 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 இருக்கா. இப்ப பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பிரீட்ல அப்படி கேட்டா சுவாமி பையனாவே கொடுத்தார், பொண்ணு நிறுத்திக்கிட்டார். இப்ப பொண்ணுக்கு தேட வேண்டியது. குதிரைக்கு விட கொம்பு முளைச்சிருமோ போல இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல பொண்ணு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இனிமே பிரார்த்தனை பண்றவா எல்லாரும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பாள் கொடுத்துருவா முதல்ல. ஏன் இந்த பெண் அப்படின்னா அம்பாள் அனுப்புறமாட்டா. இதுல என்ன சொல்றார்? ஒரு பெரிய தர்மவான், நிறைய வடநாட்டுல இருந்தார் அவர். புராண கதை, நிறைய தர்மங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணார். அம்பாள்கிட்ட ரொம்ப பிரீத்தி. அம்பாளை நமஸ்காரம் பண்ணாம கூப்பிடாம அவர் எந்த வேலையும் பண்றதில்லை. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாள் மகாலட்சுமி ஒரு நாளைக்கு அவ கனவுல போனார். ஏ பக்தனே, உனக்கு என்னென்ன வேணுமோ எனக்கு நாளைக்கு வர நீ கேட்டு சொல்லுன்னு. நம்மள அந்த என்ன பண்ணுவோம்? உடனே அப்ளிகேஷன் போட்டு இப்பயே கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனா அவர் என்ன பண்ணார்? அந்த பக்தர் ஆத்துல இருக்கிற எல்லாத்தையும் கேட்டார். அப்பெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலினா ரொம்ப பெருசு. இப்ப அப்பா அம்மாவே வச்சுக்க மாட்டேங்கிறார். ஆனா அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாரும் அக்கா தங்க மாமா அத்தின் பேர் எல்லாரும்.
எல்லாரையும் கேட்டார். எல்லாரும் என்ன பண்ணான்னா பொன்னை குரு, பொருளை வாங்கு, மாணிக்கம் வாங்கு, வைடூரியம் வாங்குன்னு எல்லாம் சொல்லிட்டா. அவ அதுல ஒரு குழந்தை இருந்தது, சின்ன குழந்தை. அந்த குழந்தைகிட்ட போய் இவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளு, அம்பாள் நாளைக்கு வருவா, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. நான் உனக்கு ராத்திரி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா குழந்தை. எல்லாரும் தூங்க போயிட்டா. இப்ப நேரம் அங்க போய் தாத்தாவை எழுப்பினான். தாத்தா, அம்பாள் வந்தாச்சான்னா. இன்னும் வரல அப்படின்னா. வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னா. நான் சொல்றத நீ கேளு அம்பாள்கிட்ட அப்படின்னா. என்ன கேட்கணும்னாரா. அம்பால இவெல்லாம் சொன்னா பாத்தியா, அதெல்லாம் கேட்காத அம்பாள்கிட்ட. அம்பாள்கிட்ட நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா, நிரந்தரமா எங்காத்துல இருக்கணும்னு சொல்லு. எப்படி அம்பாள் கேட்டாலும் என்ன வரவனாலும் தரேன்னு சொன்னா இல்லையா, அம்மா நீ எங்காத்த விட்டு எங்கேயும் போக கூடாது, எங்காத்திலே இருக்கணும், எனக்கு அருள் பாவிக்கணும் அப்படின்னா. அப்ப அவர் கேட்டார், என்னம்மா புதுசா சொல்றேன்னு. அங்க எல்லாரும் பொண்ணும் பொருளையான்னு கேட்டா, நம்ம பாத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், தெய்வ அனுகிரகம் வேணும்னா அம்பாள் ஆரோக்கியத்தை தரணும். முதல்ல எல்லாரும் மனசுலயும் சந்தோஷம் பிறக்கணும். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா அவளே இங்க உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணான்னா நம்ம பாத்துக்கு எதுக்கு மாணிக்கம், வைடூரியம், வைரங்கள்லாம், அம்பாள் எல்லாத்தையும் கொடுத்துருவா. அதனால நீ இப்படி கேளு அம்பாள் அப்படின்னு. காலையில வந்தா அம்பாள் வெடிகாத்தால வந்தா அவரை கேட்டா, என்ன பக்தரே எல்லாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே, உங்களுக்கு என்ன வேணும்னு. அம்மா எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் வேணும் அப்படின்னார். என்ன அப்படின்னார். கேட்டா கொடுத்துருவேலான்னார். கொடுத்துருவேன் அப்படின்னார். உடனே என்ன பண்ணார், நீ எங்காத்திலே நிரந்தரமா இருக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. அம்பாள் வாயே திறக்கல. அவாத்திலே இருந்தார். அது எங்க இருந்த இடம் தெரியுமா, இந்தியாவிலேயே ரொம்ப மத்தியமா இருக்கக்கூடிய அந்த பாம்பேல தான் இருந்தார். அங்கதான் அந்த அந்தனர் இருந்தார். அதனால்தான் அங்க அந்த காலத்துல சொல்லுவா, அது வடநாட்டிலேயே பணம் உள்ள இடம் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் இந்த மார்வாடிகள், ஜெயின்கள் அவங்கெல்லாம் பார்த்தேன்னா நிறைய அவ கையில மகாலட்சுமி தங்கிட்டே இருப்பா. ஏன் நமக்கெல்லாம் தங்க மாட்டாலாம் இல்ல, நமக்கும் தங்குவா. ஆனால் அந்த க்ஷேத்திரத்தில் அங்க இருந்தா அம்பாள். அப்படி ஒரு புராணமான காலம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்தா அபிராமர் பட்ட மாதிரி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்துல அந்த குழந்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அம்பாள் சத்திய பிரமாணமாக உட்கார்ந்தார். அப்படிப்பட்ட இந்த அம்பாளுடைய பேர் அனுகிரகம். இப்ப பார்த்தேன்னா நம்ம இந்த பரதக்கண்டத்துல பாம்பேல தான் நிறைய இருந்தது. அங்க என்ன இருந்தது, அந்த காலத்துல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் சொல்லுவா ஷேர்லாம் ஓஹோன்னு கொடி கட்டின காலம். என்ன அங்க நடந்தது தெரியுமா, அந்த ஊர்ல பட்சிகள் இருந்தது. அதுல முதல்ல பட்சி என்ன தெரியுமா, புறா. பாம்பேல போனா நிறைய புறா பறக்கும். அந்த காலத்துல சொல்லியிருக்கா. அதுக்கு அன்ன வைபவம் பண்ணுவா. அது கோதுமை நிறைய சாப்பிடும். நீங்க கோதுமையை ஆத்துல மேல உழைச்சிட்டு புறாவை கொண்டு விடுங்க, 2 புறா காலி பண்ணிட்டு போடும் 10 கிலோவை. அதே மாரி அதுக்கு அன்ன வைபவம் அங்க நல்லா மேல மேல உயர்ந்து வந்துட்டே இருந்தா. இந்த நீங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்தோன்னா அவ கையால ஒரு பிஸ்கெட்டோ இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு போடுறா. ஏன் தெரியுமா, காலையில எழுந்தோன்னா ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு போட்டுவாங்க. அதனால மகாலட்சுமி அன்னலட்சுமியாக மாறி அவள்கிட்ட தனலட்சுமியாக இருந்தார். அப்படிப்பட்ட மகா வைபவமான அந்த வரலட்சுமி அம்பாள் நம்பாத்துல இருக்கணும். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், ஆரோக்கியம். ஆரோக்கியம் வேணா அந்த குழந்தை கேட்ட மாதிரி கேட்கணும். அம்மா நீ எங்காத்துல நிரந்தரமா இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே அம்மா அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இதேதான் பாடினார் அபிராம பட்டர். என் காத்துல உட்காருனார் அம்பால, என் கண்ணுக்கு முன்னாடி வந்து உட்கார். அப்ப பார் அம்பால உட்கார வைங்க ஆத்துல. அதனால்தான் முதல் ராத்திரி அம்பால அழைச்சின்னு வந்து உட்கார வைக்கிற காரணமே இதுதான். அம்பாள் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் நம்ம ஆத்துல. ரைட்டு, மறுநாள் அன்னைக்கு பூஜை நடக்கும். வரலட்சுமி பூஜை எல்லாம் முதல் புனர் பூஜைன்னு சொல்லுவோம். அம்பால யதாஸ்தானம் பண்ண மாட்டான். ஜியோ உட்காந்து கொண்டு வா அம்பால, பால் நைவேத்தியம் பண்ணி அலங்காரம் கழிச்சுப்பான். எந்த ஆத்துல அம்பாள் இப்படி வர்ணனையா பண்றாலோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தாண்டவம் ஆடக்கூடாது அம்பாள்கிட்ட. இந்த வரலட்சுமி விரதத்துல மகிமை ஜாஸ்தி. போக போக நிறைய மகிமைகள் உண்டு.
ஆரோக்கியம் முதல்ல கிடைக்கும். சரி, இத்தனை விஷயங்களையும் யார் செய்யறா அப்படின்னா, இந்த சொம்புல அஷ்டலட்சுமி போட்டிருப்பா. பார்த்திருக்கீங்களா? அஷ்டலட்சுமி பூஜை உண்டு. அங்கே வரலட்சுமி பூஜை பண்ண அந்த அஷ்டலட்சுமி பூஜை எழுதியிருப்பான். ஆதிலட்சுமி முதல்ல வரா. அந்த ஆதிலட்சுமி என்ன பண்றா அப்படின்னா, முதல்ல உனக்கு பக்தியை கொடுக்குறா, ஆன்மீகத்துல நாட்டத்தை விடுறா. தர்ம சிந்தனைகள், மனுஷனா பிறந்தா சிவாலயம் கட்டணும். சார் நான் பெரிய பரம பக்தர், வைஷ்ணவ பக்தர் அப்படிலாம் சொன்னாலும், எந்த பக்தனா இருந்தாலும் கேட்கிறான், கடைசியா என்ன சொல்றார்? சிவாலயம், சிவனுக்கு தொண்டு செய், ஆலயங்களில் தர்ம பணி பண்ணுன்னு சொன்னான். யாரு? ஆதிலட்சுமி. அடுத்தது தானிய லட்சுமி. இந்த தானிய யார்டா முதல்ல போற அம்பாள் அப்படின்னா, விவசாயிகள் தான் மகாலட்சுமிக்கு பிறப்பே. அந்த விவசாயத்தை வளர்க்கறதுக்கு அம்பாள் அங்க போறா. அவள்கிட்ட நீங்க நல்ல கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, வயலுக்குள்ள போதும்போது செருப்பு போட்டு போக மாட்டான். அந்த வயலுக்குள்ள போனோன்னு அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா. அந்த பூமாதேவியில கல்ல எடுத்து ஒட்டிப்பான். அந்த சேத்துல நடந்தும் போது முள்ளு குத்தும். அந்த முள்ளை விட அவன் கவலைப்படாம அந்த அம்பாள் அப்படியே நடந்து போவான் அம்பாள்கிட்ட. அந்த அம்பாள் எப்படி தெரியுமா இருப்பா? அவனை பார்த்தோன்னே அந்த பச்சை பசேன்னு ஆடுமா நெல்லு. அவனை பார்த்து சிரிப்பாள அம்பாள், நான் எப்படி இருக்கேன் பார்த்தையா, உன்னுடைய உழைப்புக்கு நான் பலன் தருகிறேன். பக்தியா இருந்தா கொண்டு 500 மூட்டை நான் விளையிற வேண்டிய வயல்ல 2000 மூட்டை விளையும். அம்பாள் அனுகிரகம். அடுத்ததாக அன்னதானம் செய்யணும். இந்த வரலட்சுமி விரதத்துல சுமங்கலிகளுக்குலாம் சாப்பாடு போடுங்க. கோவில்ல சக்கரமங்கல அன்னதானம் பண்ணுங்க. எல்லாராத்துக்கும் மாமியை வருமாட்டா, எல்லாராத்துக்கும் குழந்தைகள் வராது, எல்லாம் ஆபீஸ் டே அப்படி இப்படி ஓடி போயிடுவா. எல்லாருக்கும் ஒரு டம்ளர் பாயசமான சாயந்தரம் கூப்பிட்டு கொடுங்க. நவராத்திரில எப்படி கூப்பிடுறோமோ எல்லாரையும் கூப்பிடுங்க. நிறைய பேருக்கு வத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுங்க. வரலட்சுமி அம்பாள் உங்கத்துல உட்காந்துப்பா. இது உங்களுக்கே தெரியாது, அவ்வளவு சந்தோஷப்படுவாளாம். அவளுடைய ஆகர்ண சக்தி நிறைய இருக்கு. என்னமாமா இத்தனை பேராத்திரையும் வந்து உட்காந்துப்பாளா? கண்டிப்பா உட்காந்துப்பா. அடுத்ததாக தனலட்சுமி அம்பாள் இதெல்லாம் கொடுத்தோன்னு என்ன பண்றா தெரியுமா? வயிறுலாம் ரொம்பினோன்னு அழகா என்ன பண்ற, பணத்தை கொடுக்குறா. எதுக்கு? பணம் உங்களுக்கு எப்படி தெரியுமா கொடுப்பா? ஆனந்தமா கொடுப்பா, கஷ்டங்களை தீர. அந்த பணத்தோட என்ன தெரியுமா கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் பணம். நீங்க பணம்னா நீங்க பணத்தை நினைச்சுட்டு இருக்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கூடிய 16 செல்வங்களை தருவார். அடுத்ததாக கஜலட்சுமி அம்பாள். அந்த கஜலட்சுமி பூஜை பண்ணும் போது அந்த அம்பாள், கஜம்னா என்ன தெரியுமா? யானை. என்ன கிடைக்கும் தெரியுமா? புகழ். புகழ் கிடைக்கும். உச்சியில உட்கார வச்சிருவார். யானை இருந்ததுன்னு வச்சுக்கோங்கள, புகழ் கண்டிப்பா உண்டு. அடுத்ததாக அதிகாரம், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான் கஜலட்சுமியை வச்சுன்னு பூஜை பண்ணோம்னா. அடுத்தது அந்த அம்பாள்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? கொடி இருக்கு. 2 கையில கொடி வச்சுட்டு இருப்பா அம்பாள் கஜலட்சுமி. அந்த கொடி என்னன்னா வெற்றியை தரக்கூடிய பல விஷயங்கள். தாமரதல், எல்லா அம்பாள் தாமரையில தான் உட்காந்துருப்பான். அடுத்ததாக சந்தான லட்சுமி. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்த அம்பாள் உங்களுக்கு அடுத்தது என்ன? வம்சத்தை கொடுக்குறாள். சந்தான லட்சுமியா வரா. குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறா. மணியில குழந்தை வச்சுட்டு அம்பாள், உனக்கு நான் தரேன், என் குழந்தைய அனுப்புறேன் அப்படிங்கிறா. அடுத்ததாக வம்ச அபிவிருத்தியை கொடுக்குறா அம்பாள். வீரலட்சுமி, தைரியம், எல்லாத்திலையும் ஜெயிக்கணுங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குறா. எப்படிப்பட்ட தைரியம் தெரியுமா? மன வலிமையான தைரியம். கச்சாமச்சாலாம் கோபம் வரக்கூடாது. ஆரோக்கியமான ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயத்தை அம்பாள் கொடுக்குறா வீரலட்சுமி. அடுத்ததாக விஜயலட்சுமி, வியாபாரம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். நான் எப்போதுமே சொல்றேன் என்னன்னா, வியாபாரிகள்கிட்ட மகாலட்சுமி கண்டிப்பா இருப்பா. எப்படி அப்படின்னா, இந்த நார்த் இந்தியாவில் போனேன்னா எல்லாருமே மகாலட்சுமியை தான் பிரதானமா பூஜை பண்ணுவா. மகாலட்சுமி இல்லாம அங்க ஒண்ணுமே நடக்காத. எந்த வீட்லயும் சரி, ஒரு 7 குடிசை வீட்டுல மகாலட்சுமி இருப்பா. ஏன்னா அம்பாள் அங்க உயிர் நாடியா வளர்ந்துருக்கா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்தனர் கேட்ட அம்பாள் அங்க உட்கார்ந்துட்டா. அப்படிப்பட்ட அந்த விஜயலட்சுமி என்ன பண்றா அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றிகளை கொடுத்து கல்வி செல்லத்தை அதிகமா தர. கல்வி மட்டும் இல்ல சார், நமக்கு வியாபாரம் மெயின்டு தரா. சார் நான் படிக்கவே இல்லை, ஒருத்தன் படிக்காம ஒருத்தன் கோடீஸ்வரனா இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அம்பாள் அனுகிரகம். அடுத்ததாக வித்யா சரஸ்வதி. என்னமாமா வித்யா சரஸ்வதினா படிப்பதான கொடுக்கணும்? இல்ல, ஞான மார்க்கத்தை கொடுக்கிறாள்.
கல்வி பல கற்றணும், ஞானம் இருக்கணும். நிறைய டிகிரி எல்லாம் வாங்கியிருப்பான், புத்தி ஒழுங்கா இருக்காது, ஒன்னும் படிச்சிருக்க மாட்டான், அன்பா இருப்பான். அந்த ஞான மார்க்கத்தை அம்பாள் தரணும். அது என்னன்னு தெரியுமா? விஜயலட்சுமி வித்யாலட்சுமி வந்தாலே புத்தி வளம் வளரும். அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்துல எல்லாரும் அம்பாளை பூஜை பண்ணுங்க. புதுசா எடுத்திருக்கிறவாலும் தாராளமா பூஜை பண்ணலாம். கலசத்தை வச்சு நிறைய பழங்கள்லாம் பக்ஷணங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணுங்கோ. அம்பாளுக்கு காப்பு கட்டிக்கிறவா கையில வலது கையில கட்டிக்குங்கோ. என்ன நல்லா பூஜை பண்ணுங்க. சுவாமி எங்க ஆத்துல பூஜை பண்ற பழக்கம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா வரலட்சுமி விரதம் அம்பாளை போட்டோ வாங்கி ஆத்துல வச்சுங்கோ. இந்த லட்சுமியிலேயே அவதாரங்கள் 8, ஆனா சொல்லக்கூடாத அவதாரங்கள் நிறைய இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகலட்சுமி, நித்யலட்சுமி, சொர்ணலட்சுமி, வித்யாலட்சுமி, வித்யா கணபதி லட்சுமின்னு இருக்கா. இப்படி நிறைய லட்சுமி விதம் இருக்கு. ஆனா அதுல என்னன்னா இந்த வரலட்சுமி விதத்துல முதல்ல அம்பாள் எங்க இருக்கா தெரியுமா? கிரகலட்சுமியாக நம்ம பார்த்து வாசல்ல நிலையில கதவுல உட்கார்ந்து இருக்கா. அதனால்தான் ஆத்துல வாசல்ல விளக்கேத்தி டெய்லி ஊதுபத்தி காமிக்கிறது எதுக்கு தெரியுமானோ? அங்க மகாலட்சுமி வந்து நிப்பாலாம். நீங்க என்னைக்கு அழிச்சுன்னு வரே? வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதிக்கு அம்பாள் வரலட்சுமின்னா வியாழக்கிழமை சாயங்காலம் அழிச்சுன்னு வரையல் அம்பால. அங்கேருந்து அழிச்சுன்னு வருவேல் வாசல்ல இருந்து பாட்டு பாடிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு அங்க ஹாரத்தி காமிச்சு 2 பழத்தை நைவேத்தியம் பண்ணி அம்பாளை உள்ள கூப்பிடுறேன், வாமா எங்க ஆத்துக்கு அப்படிங்கிற. அவன் நித்தியனை பார்த்துக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம பார்க்கல. அந்த வரலட்சுமி விதத்துல ஸ்பெஷலா கூட்டுன்னு போறோம். எங்க தாண்டி வரா? நிலப்படியை தாண்டி மாத்துக்குள்ள வரா. அங்க யார் இருக்கா? கிரகலட்சுமி இருக்கா. அந்த கிரகலட்சுமியோட மகா அனுகிரகம் தான் நம்ம ஆத்துல வளர்றது. அதனால எல்லாரும் வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு நம்ம கோலாகலமா அம்பாளை கூப்பிட்டு அம்பாளோட 1000 பலவிதமான சக்திகள் எல்லா ராத்துக்கும் வருவா. எல்லா ராத்திலையும் அம்பாள் வந்து உட்காந்துப்பா. எல்லாரும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, அம்மா எங்க ஆத்துல உட்காந்து கூடி எங்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணி கெஞ்சி கேளுங்கோ. கண்டிப்பா நம்ம ஆத்து குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பா. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சந்தோஷம் வருகும். நீங்க 100 வயசுக்கு தீர்க்க சுமங்கலியா இருந்து அந்த வரலட்சுமி பூஜையை பண்ணுவேன். அம்பாள்கிட்ட கேளுங்கோ. அப்படி அம்பாள்கிட்ட அதிகாரப்பூர்வமா கேட்ட ஒரே பக்தர் அபிராம பட்டர் மட்டும்தான். அதிகாரமா கேட்டார். காளிதாசரோட அப்புறம் தான் கேட்டார். இவர் தான் அதிகாரமா கேட்டார் அம்பாளை. ஏன்னா அம்பாளை வர்ணம் பண்ணி கூப்பிட்டவர் இவர். எப்படி கூப்பிட்டா அம்பாள் நம்மள்ட்ட வந்து நிப்பா அப்படிங்கிற எழுத்தாப்புல உட்கார வச்சவர் அம்பாளை. அப்ப எவ்வளவு பக்தி இருக்கணும். பக்தி ஒண்ணு போதும் நமக்கெல்லாம். அன்னைக்கு எல்லாரும் பொம்மு நாட்டுகளுக்கெல்லாம் நிறைய கொடுங்க. ஆத்துல முதல்ல யாரும் அந்த வரலட்சுமி தண்ணி சண்டை போடக்கூடாது. யாரும் குழந்தைகளை கத்தக்கூடாது, ஆத்துக்காராம்படியா சண்டை போடக்கூடாது, பெரியவாள்லாம் யாரும் சத்தம் போடக்கூடாது. நீங்க அப்படிதான் சத்தம் கித்தம் போட்டு மனக்கலை வேஷம்லாம் பண்ணலாம் அம்பாள் உட்காத்துல உட்காந்துக்க மாட்டாங்க. சந்தோஷமா பூஜை பண்ணுங்க, ஆனந்தமா பண்ணுங்க. எல்லாருக்கும் அம்பாள் அனுகிரகம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாப்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.